வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மூப்பர்கள், போதகர்கள் அல்லது கண்காணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் வருகிற அந்த கடைசி சில குணாதிசயங்களை நாம் சிந்திக்கலாம். தேவபக்தியுள்ள குடும்பத்தை கொண்டவனாக அவன் காணப்பட வேண்டும். சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாக அவன் காணப்பட வேண்டும். பிள்ளைகளுடைய நற்பண்புகளுக்கு ஒரு மூப்பன் காரணமாக அமைகிறான். பெற்றோரின் வழியிலே பிள்ளைகள் நடப்பார்கள். வீட்டையும் சபையையும் ஒன்றுபோல நன்றாக நடத்த வேண்டும். சபையை ஆளுகிற நிலையல்ல, அன்பாக விசாரிக்கிற ஒருவனாக இருக்க வேண்டும். நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. புதிதாக ரட்சிக்கப்பட்டவனாக பொறுப்புக்கு வருகிறவனாக இருக்கக்கூடாது. அனுபவம் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். வயது முதிர்ச்சி அனுபவ முதிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சிலர் சீக்கிரம் முதிர்ச்சி அடைவர், சிலர் அவ்வாறில்லை. வேத வசனத்தை நன்றாக கற்றுக்கொள்ளவும் வளர்ச்சியடையவும் நேரம் செலவழிக்க வேண்டும். சத்தியத்தை நன்றாக அறிந்து அதற்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய ஆரம்பிப்போம். அவ்வாறு கீழ்ப்படிய அனுபவம் பெற்றவர்களாக ஆகிறோம். வயது முதிர்ச்சி அடைந்து விட்டாலே அனுபவம் நிறைந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. வயது குறைந்தவர்கள் கூட ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக காணப்பட முடியும். எனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நன்றாக வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து பரிசுத்தமாய் ஜீவிக்கிற அனுபவம் வாய்ந்தவனாக, ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். நல்ல சாட்சி, நற்கீர்த்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். இவைகளை நாம் பார்க்கும்போது மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவன் பிசாசினாலே எளிதிலே அவன் விழப்பண்ணப்பட முடியும் என்று நாம் பார்க்கிறோம். மற்றவர்களும் அவனை கண்ணியிலே சிக்க வைக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 பேதுருவிலே, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான். எனவே தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழுகிறவர்கள், சபையின் பொறுப்பிலே வருகிறவர்கள், ஆவிக்குரிய மக்கள் இப்பேற்பட்ட கண்ணிகளிலே ஆட்பட்டு போகாதபடி மிக கவனமாக காணப்பட வேண்டும். இந்த உலகம் கண்ணிகளை ஏற்படுத்தும். சத்துருவானவன் கண்ணிகளை ஏற்படுத்துவான். அவன் எப்பொழுதும் நாம் விழுந்து போக வேண்டும் என்பதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அதற்காக முயற்சித்து கொண்டே இருக்கிறான். எனக்கு அன்பான ஃபீபா நேயர்களே, கடந்த சில நாட்களாக நாம் சிந்தித்த இந்த 16 குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? இந்த குணாதிசயங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நமக்கு வாய்ப்பு இருக்கிறதா? விருப்பம் இருக்கிறதா? அதிலே நாம் பங்கெடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஒருவேளை தலைவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் கூட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறான். உங்களுடைய சாட்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே சிந்தித்து பாருங்கள். மற்றவர்கள் உங்களை குறித்து நற்சாட்சி கூற முடியுமா? மற்றவர்கள் உங்களை பின்பற்ற முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அவ்வாறு நம்மால் தைரியமாய் உறுதியாய் அறுதியிட்டு கூற முடியுமா? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்து நம்மை பின்பற்றி ஆண்டவருக்குள்ளே வளர முடியுமா? அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருளும்படியாய் நாம் பரிசுத்தத்தோடு
ஜெபத்தோடு கூட ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்க்கை நடத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.